தமிழ் மக்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற விதமா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்துல சசிகுமார் நடிச்சிருந்தாரு. அதை மேலோட்டமா அபிஷேக் ஜீவிதன் கொடுத்துட்டு வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு எமோஷனல் கனெக்டான ஒரு மூவியா தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதன் தொடர்ந்து சசிகுமார் இலங்கை தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சத்யா அவரோட இயக்கத்துல ஃப்ரீடம் அப்படின்ற படத்துல நடிச்சு இன்னைக்கு வெளியாக வேண்டியதா இருந்தது. ஒரு சில ஷோஸ்லாம் போட்டிருக்காங்கப்பா ஆன்லைன்ல, பட் அந்த ஷோஸ்லாம் ரன் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கும் ரிலீஸ் ஆகுது டவுட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1 or 2 தியேட்டர்ல ஷோஸ் தூக்கிட்டாங்க. அடுத்து தேசிங்க ராஜா 2 இல்ல சூப்பர்மேன் இந்த மாதிரி புது புது படங்கள் இன்னும் ஒரு சில லோ பட்ஜெட் மூவி நோ இந்த பேபி அப்படின்ற படம்லாம் வெளியிடுறாங்க. அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரவாலி வெளிவந்த படம் தொடர்ந்து ஓட்டலாம் இல்ல நம்ம அந்த படம் இந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரியான பிளான்ல போயிட்டு இருக்குங்க. பாகுபலி அப்படின்னு 2015-17 உலகளவுல பிரம்மாண்டமா ரெஸ்பான்ஸ் கிடைச்ச அந்த ஒரு படத்தை ஒரே சீக்கிரலா 2.5 மணி நேரம் இல்ல டூரேஷன் இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியிடல. ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டாங்க. இன்னைக்கு அபிஷியலா டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 31 ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் பாகுபலி மீண்டும் திரையரங்கில். எத்தனை பேர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.